உட்காருங்க தம்பி. என்ன தம்பி, இன்னைக்கு போக்கைய வாங்கிட்டு வரலையா? இல்ல, மயிலு என் ஸ்டேஷன்ல 2 நாள் கூட தாங்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா வெற்றிகரமா 2 வாரம் தாங்கிட்டா. அதுக்கு பொக்கே கொடுத்து வாழ்த்து சொல்ல வந்தீங்களோன்னு நினைச்சேன். நான் மயில பாக்குறதுக்காகவோ வாழ்த்து சொல்றதுக்காகவோ இங்க வரல. உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். உங்க வீட்டுல ஒரு குண்டூசி காணாம போனா கூட நேரா எஸ்பி கிட்ட போய் தானே நீங்க பேசுவீங்க. ஆனா இன்னைக்கு ஏன் லெவலுக்கு இறங்கி வந்திருக்கிறீங்கன்னா ஏதோ நான் பாக்கியம் செஞ்சிருக்கேன்னு தோணுது. என்ன விஷயம்னு சொல்லுங்க. இந்த பணம் உங்களுக்கு தான் சார், எடுத்துக்கங்க. தம்பி, அரசாங்கம் எனக்கு நல்ல கௌரவமான சம்பளம் கொடுக்குது. அனாமத்தா வர்ற பணத்தை வாங்கி வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு மனசு இல்லை. பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க பணத்தை எடுத்து வைக்கிறீங்கன்னா நீங்க என்ன விலைக்கு வாங்க வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, முதல்ல உங்க மேட்ரு என்னன்னு சொல்லுங்க. டீல் ஓகேவா இல்லையான்னு நான் சொல்றேன். சார், மயில ஒரு பெரிய கனவோட போலீஸ் வேலைக்கு வந்திருக்கா சார். டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் நீங்க அவளுக்கு கொடுங்க. ஆனா தினம் தினம் இந்த மாதிரி டீயும் வடையும் வாங்குறதுக்கு தயவு செஞ்சு அவளை அனுப்பாதீங்க. பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். தம்பி, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? மயிலுக்கு பதிலா டீ கடைக்கு நான் போய் எல்லாத்துக்கும் டீயும் வடையும் வாங்கிட்டு சர்வ் பண்ணட்டுமா? நான் அந்த அர்த்தத்துல உங்ககிட்ட சொல்ல வரல. ஆபீஸ் பாய் மாதிரி அதுக்கு ஒரு ஆளை போட்டுக்கோங்க. அதுக்கு எவ்வளவுதோ மாசம் மாசம் நானே சம்பளமா கொடுத்துறேன். தம்பி, இந்த ஏற்பாடு சூப்பரா இருக்கு. சோ இந்த டீலிங்காக தான் இந்த பணத்தை கொடுக்க வந்தீங்களோ? சிறப்பு, மகா சிறப்பு. மயிலே, மயிலே, மயிலே. சார், மயிலு, உலக காவல்துறை வரலாற்றுல ஒரு தரமான சம்பவம் நடக்க இருக்குது. இந்த தம்பி, அதாவது உன் காதலன். சார், நான் யாரையும் காதலிக்கல சார். சரி, வேண்டாம். உன்னோட பாய் ஃப்ரெண்டு எதுக்கு இங்க வந்திருக்கிறான்னு தெரியுமா? உன்னை டீயும் வடையும் வாங்கறதுக்கு அனுப்புறதுல தம்பிக்கு மனசு வருத்தமா இருக்குதாம். சோறு இறங்க மாட்டேங்குதான், தூக்கம் வர மாட்டேங்குதான். எங்க பார்த்தாலும் நீ டீ கிளாஸ தூக்கிட்டு வர்ற மாதிரியே தோணுதான். அதனால தம்பி ஒரு சிறப்பான ஐடியாவோட வந்திருக்காரு. டீ வடை வாங்கிட்டு வர்றதுக்கெல்லாம் நம்ம ஒரு ஆளை வச்சுக்கலாமா? அதுக்கு தம்பியே சம்பளமும் கொடுத்துட்டு வாராம். ஏன் மகிழ் தம்பிய முறைக்கிற? என் இத்தனை வருஷ சர்வீஸ்ல நானும் எத்தனையோ லவர்ஸ பார்த்துருக்கிறேன். ஆனா வாளு வேற லெவல்மா. மயிலே, நீ கான்ஸ்டபிள் ஆனதுக்கு சாரு பொக்கே வாங்கிட்டு வந்தாரு. இப்ப நீ எடுபடி வேலையெல்லாம் செஞ்சிடக்கூடாதுன்னு துடிக்கிறாரு. இப்படி ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு நீ குடுத்து வச்சிருக்கணும் மயிலு. பிரச்சனை என்னன்னா, காதல் மயக்கத்துல தம்பி எனக்கே ஆர்டர் போடுறாரு. அது மட்டும்தான் தப்பா இருக்குது. சார், நான் எங்க சார் ஆர்டர் போட்டேன்? ஒரு ரிக்வெஸ்ட் தானே உங்ககிட்ட கேட்டேன். தம்பி, கோரிக்கையா இருந்தாலும் என் வேலையில குறுக்கிடுறது தப்பு தம்பி. ஆனா இந்த விஷயத்துல உங்களை மட்டும் குத்தம் சொல்ல முடியாது. இதுல மெயின் கல்பிரட்டே என் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் தான்.
மயிலு, நீ இங்க கான்ஸ்டபிள் வேலை செய்யறவ. உனக்கு என்ன வேலை கொடுக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணும். அதை டிக்டேட் பண்ற அதிகாரம் எல்லாம் தம்பிக்கு எப்படி வந்துச்சு? இதெல்லாம் நீ கொடுக்கிற இடம் தானே? மயிலு, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நேரடியா வந்து எங்கிட்ட சொல்லு. டிஎஸ்பி கிட்ட என்னை பத்தி போட்டு கொடுக்க போன பாரு, அது கூட தப்பு இல்ல. ஏன்னா அவரு நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளு. ஆனா தம்பி யாரு? எனக்கு மேல் அதிகாரியா இல்ல நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவரா? சம்பந்தமே இல்லாத தம்பி கிட்ட ஏன் ஸ்டேஷன்ல நடக்கிறதெல்லாம் சொல்றோம் மயிலு? அதனால தானே தம்பி ஸ்டேஷனுக்கே வந்து என்னையே வேலை பேசுறாரு. என் வேலையிலையும் மூக்க நுழைக்கிறாரு. இந்த டார்ச்சர்லாம் எனக்கு தேவையா? சார், நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா சார்? நான் இதெல்லாம் செய்ய கஷ்டமா இருக்குன்னு நான் உங்ககிட்ட வந்து அழுதனா? இல்ல மயிலு, எனக்காக வந்து பேசுங்க நான் உங்ககிட்ட கேட்டனா சார்? நீங்களே தேவையில்லாம ஆஜராகி எதுக்கு சார் ஏன் மானத்தை வாங்குறீங்க? இல்ல மயிலு, நீ கஷ்டப்படுறத என்னாலயும் ஆன்டியாலையும் பார்க்க முடியல. பார்க்க முடியலனா இந்த பக்கமே வராதீங்க சார். நீங்க என்ன தேடி வரதுனால நான் சந்தோஷப்படுவேன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம். உங்களாலதான் நான் இங்க அசிங்கப்படுறேன், அவமானப்படுறேன். நிம்மதியே இல்லாம தவச்சுக்கிட்டு இருக்கேன். அது ஏன் சார் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? இல்ல மயிலு, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. போதும் சார், உங்களால நான் அனுபவிச்சது எல்லாம் போதும். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என்ன மயிலு? உங்களுக்கு கொஞ்சமாவது என் மேல அக்கறை இருந்தா இனிமே என் விஷயத்திலே தலையிடாதீங்க சார். உங்க கால்ல வேணாலும் விழற. மயிலு, காக்கி யூனிஃபார்ம் போட்டு கண்டவன் கால்ல விட போற அறிவில்ல உனக்கு? தம்பி இங்க வரவே கூடாதுன்னு நீதான் மயிலு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லி இருக்கணும். ஆனா ஏன் முன்னால சண்டை போடுற மாதிரி நடிக்கிற? பின்னால போய் கொஞ்சி கொஞ்சி பேசி சமாதானப்படுத்துவியோ? அந்த தைரியத்துலதான் தம்பி இங்க வந்து நிக்கிறாரு இல்லையா? சார், இல்ல சார், நான் அவரை வெளியில எல்லாம் பாக்குறதே இல்ல. நீ பாக்குறியா பழகுறியாங்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். இது என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஸ்டேஷன். உங்க ஊழலையும் கூடலையும் ஷோ பண்ணி காட்டுறதுக்கு இது இடம் இல்ல. புரியுதா? உன் விஷயத்துல தம்பி தலையிட கூடாதுன்னு ஏற்கனவே நான் உனக்கு வான் பண்ணி இருக்கிறேன். தம்பி திரும்ப திரும்ப இங்க வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. தம்பி பெரிய இடம், அவர் மேல என்னால கோவப்பட முடியாது. ஆனா டியூட்டி நேரத்துல நீ ஒழுங்கீனமா நடந்துகிட்டேன்னு உன் மேல என்னால ஆக்ஷன் எடுக்க முடியும். உன்னை சஸ்பெண்ட் பண்ணவும் முடியும். சார், போதுமா சார்? இதுக்கு தானே நீங்க ஆசைப்பட்டீங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? மயிலு, என் கனவுக்கு ஆதரவா நிப்பேன்னு சொன்னீங்கல்ல, அதோட அர்த்தம் இதுதானே சார்? என்ன நிரந்தரமா வேலையை விட்டு அனுப்பாம நீங்க ஓய மாட்டீங்கல்ல? இல்ல மயிலு, நான் என்ன சொல்ல வரேன்னு நீ கேட்கல. போதும். உங்களோட செல்ல சண்டைய பாக்கறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. இதுதான் உங்க ரெண்டு பேத்துக்கு நான் கொடுக்கிற லாஸ்ட் வார்னிங். உங்க ரொமான்ஸை டெவலப் பண்றதுக்கு என் ஸ்டேஷனை யூஸ் பண்ண கூடாது. மயில, நீங்க ரெண்டு பேரும் பேசினதை கேட்டு கேட்டு எனக்கு தலைவலிக்குது. நீ ஒண்ணு பண்றியா? வழக்கமான நம்ம டீ கடைக்கு போய் நல்ல ஸ்பெஷல் டீ நல்ல சூடா ஒண்ணு வாங்கிட்டு வாயேன்.
தம்பி, நீங்க கிளம்புங்கன்னு தனியா சொல்லணுமா? இது இங்கேயே இருக்கட்டும். உங்க கோரிக்கைய கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பரிசீலிக்கிறேன். தம்பி, போலீஸ்காரன் எல்லா விஷயத்தையும் பணத்துக்காக மட்டும் செய்யறதில்ல. சில நன்றி கடன், ஃபியூச்சர்ல கிடைக்க போற ஆதாயம்னு அதுல ஒரு சில கணக்கு இருக்குது. நான் மயில டார்ச்சர் பண்றது ஏன்னு உனக்கே நல்லா தெரியும். போலீஸ்காரன் ஈகோவை தூண்டி விடுறது பாம்பு புத்துல கைய விடுற மாதிரி. உள்ள விட்ட கைய பாம்பு கொத்தாம விடாது. நானும் அப்படித்தான். என் ஈகோவை சீண்டி விட்டா என்ன நடக்கும்னு நான் மயிலுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்பதான் அவளுக்கு எல்கேஜி பாடத்தை நடத்துறேன். இன்னும் அவ போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. இந்த ஈகோ பாடம் அவளுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் சேர்த்துதான். எவ்வளவு தூரம் தாங்குறீங்கன்னு நானும் பார்க்கறேன். கிளம்பு. சொல்லுங்க குருமூர்த்தி. உங்க பணம் ஒரு 2 லட்சம் என்கிட்ட இருக்குது. ஆளை அனுப்பிச்சு வாங்கிக்கிறீங்களா இல்ல உங்க அக்கவுண்ட்ல போட்டுறவா? அப்பா, அப்பா எப்பப்பா வந்தீங்க? நீ என்ன கேள்வி கேட்காத. நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு. எங்க போயிட்டு வர? ஆ, ஆ, அப்பா, அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? ஹெல்த் ஓகே தானே? பேச்ச மாத்தாத ஜீவா. நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு. பதில் தெரிஞ்சுதான் நீங்க கேள்வி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. நீ மாறவே மாட்டியாடா ஜீவா. கடைசி வரைக்கும் நீ இப்படியே தான் இருப்பியா? டேய், கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பாருடா. உனக்கு சொந்தமா 100 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. உனக்கு அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சின்னு வீடு முழுக்க சொந்தம் இருக்குடா. எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மயில் தான் முக்கியம்னு பைத்தியக்கார மாதிரி அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கே. டேய், இது உனக்கே முட்டாள்தனமா தெரியல? டேய் ஜீவா, நீ காதல் மயக்கத்துல இருக்கடா. நீ பண்றது உனக்கு நியாயமா தான் தெரியும். ஆனா எங்களுக்கு இதெல்லாம் வேதனையா இருக்குடா. எங்களோட சந்தோஷமா இருக்க வேண்டிய எங்க புள்ள யாரோ ஒருத்தகிட்ட வாழ்க்கைய பிச்சை போடுன்னு கையேந்தி நின்னுகிட்டு இருக்கான். இதெல்லாம் நினைக்கிறப்ப பெத்தவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடா? அப்பா,
உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லப்பா. மயில் தான் என் வாழ்க்கைன்னு நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். அந்த வாழ்க்கையை இழந்துடக்கூடாதுங்கிறதுல தான் இப்போ வரைக்கும் நான் உறுதியா இருக்கேன். டேய், உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு தானே என் அந்தஸ்தெல்லாம் விட்டுட்டு நான் அவளை பொண்ணு கேட்க போனேன். எனக்கு காதலே இல்லைன்னு அப்பவே அவன் உடைச்சு சொல்லிட்டாளேடா. அதுக்கப்புறமும் கூட நீ லட்சியமா காதலான்னு அவளை கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்பவும் அவ லட்சியம் தான் முக்கியம்னு சொல்லியிருக்கா. அவ இவ்வளவு தெளிவா சொல்லியும் நீ எந்த நம்பிக்கையில அவளை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க? அப்பா, என் அளவுக்கு அவளும் என்ன காதலிக்கிறான்னு நான் நம்புறேன்ப்பா. அவ அம்மாவுக்காக மட்டும்தான் அவ தன்னை மறைச்சுக்கிட்டு இருக்கா. அவ கனவு நிறைவேறினதும் கண்டிப்பா அவ என் காதலை அக்செப்ட் பண்ணிப்பா. அதுக்கு என்னடா உத்தரவாதம் இருக்கு? ஐபிஎஸ் ஆனதும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவ சொன்னாலா என்ன? அப்பா, எல்லா விஷயத்தையும் சொல்லிதான் புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவளோட மனசுல இதுதான் இருக்குன்னு சொல்லி என்னால அடிச்சு சொல்ல முடியும். மயிலுக்கு உன் காதலோட மதிப்பும் தெரியல, நன்றியோட நடந்துக்கவும் தெரியல. டீவடை வாங்கி தர ஆளை போட்டுக்குங்க, நான் அவனுக்கு சம்பளமா தரேன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட நீ சொல்லிருக்க. அதுக்காக அவருக்கு நீ 2 லட்சம் லஞ்சமும் கொடுத்துருக்க. இதுக்கு பதிலா உனக்கு என்னடா கிடைச்சது? அவமானம் மட்டும் தானே. மானம் கெட்டு போய் அவர் பின்னாடியே திரியிற. அப்பா இல்லப்பா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. இதுக்கு மேல நான் எதையும் கேட்க தயாரா இல்ல ஜீவா. நீ இப்படி பொறுப்பு இல்லாம திரியறத என்னால அனுமதிக்க முடியாது. 500 கோடி டர்ன் ஓவர் பண்ற ஒரு கம்பெனியோட சேர்மன் அவரோட பொண்ணை உனக்கு கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு. இப்பவே நீ பெட்டி படிக்கலாம் தூக்கிக்கிட்டு என் கூட வா. அப்பா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட இருந்து பிசினஸ் பாத்துக்கோ. இந்த சேலத்தை விட்டும் மயிலை விட்டும் நான் வரமாட்டேன்ப்பா. ஜீவா, நான் உன்கிட்ட கடைசியா கேக்குறேன், உனக்கு நாங்க முக்கியமா இல்ல அந்த மயில் முக்கியமா? அப்பா, எனக்கு 2 பேருமே முக்கியம் தான்ப்பா. அந்த ஆப்ஷனே உனக்கு இல்ல ஜீவா. ஒரே ஒரு சாய்ஸ் தான். அவளை உதறி தள்ளிட்டு வந்தா எங்க உறவு சொத்து எல்லாம் உனக்கு கடைசி வரைக்கும் நிலைக்கும். அவதான் வேணும்னா உனக்கும் எங்களுக்குமான பந்தம் இப்பவே இந்த நிமிஷமே அறுந்து போயிடும். அப்பா, அப்பா, உன்னை மிரட்டுறதுக்காக நான் இதை சொல்லல ஜீவா. பொறுமையா யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். அம்மா, பவானி கிட்டே நான் பேசிட்டேன். அவ சம்மதத்தோட தான் நான் இந்த முடிவை சொல்றேன். நீ எங்களை பத்தி எல்லாம் கவலைப்படாதப்ப. நாங்க மட்டும் உனக்காக ஒரு வீட்டுல இருக்க முடியாது. 2ல 1 எங்களுக்கு தெரிஞ்சா உனக்கு நாங்க எல்லாரும் வேணுமா இல்ல அவ மட்டும் இருந்தா போதுமா? அவதான் வேணும்னா எங்களை மறந்துரு. நாங்களும் எங்களோட கடைசி பிள்ளை இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். அப்பா, இதுக்கப்புறம் நீ யாரோ நாங்க யாரோ. நீ இனிமே எங்க யார் முகத்திலையும் முடிக்க கூடாது. என் சொத்துல இருந்து ஒரு நயா பைசா கூட கிடைக்காது. நீ ராஜசேகரோட புள்ளைங்கிறத எங்கேயுமே நீ சொல்லக்கூடாது. என் செல்வாக்க, எனக்கு இருக்கிற கான்டாக்ட எந்த காரணத்துக்கும் நீ யூஸ் பண்ணக்கூடாது. நீ எங்களுக்கு பிள்ளையா இருக்க போறியா இல்ல மயிலுக்கு தாசனா இருக்க போறியா? நீயே முடிவு பண்ணி சொல்லு.